This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tax, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பணம் இல்லாதவன் தான் பணத்தை மதிப்பதில்லை. சொல்லிலும் முதட்டிலும் சிந்தி வழிந்தது சில்மிஷம். நான் பணம் உள்ளவனைத்தான் மதிப்பதில்லை. ஒவ்வொரு பணக்காரனின் ஆழத்திலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு குற்றம் கால் கொண்டிருக்கிறது. பணம் ஒரு விசித்திரமான மாயமான். அது தன்னை துரத்துபவனுக்கு குட்டி போட்டுவிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. குட்டிகளில் திருப்தி அடையாத மனிதன் தாய்மானை பிடிக்கும் வேட்டையில் தவிக்க தவிக்க ஓடி செத்து போகிறான். இந்த பிரபஞ்சமே எனது பெட்டி என்கிறேன் நான். இல்லை, உங்கள் வீட்டு பெட்டிக்குள் தான் பிரபஞ்சம் என்கிறீர்கள் நீங்கள். உங்களை பிரபஞ்சமாய் விரிய விடுங்கள். பிரபஞ்சத்தை உங்களாய் சுருக்கி விடாதீர்கள். எப்போதும் வெப்பம், எதிலும் ஆவேசம், எதையும் அறிவாகவே பார்க்கும் அவசரம். இது தகாது கலைவண்ணன். நீங்கள் புன்னகையை கயற்றிவிட்டு போர்வால் தரித்திருக்கிறீர்கள். போர்தான் அடுத்த நூற்றாண்டு யுத்தம்தான். மிருக வாழ்க்கை மனிதனுக்கு திரும்பும். வலிமை உள்ளது மட்டுமே தப்பிக்கும். அன்பு, அறம் எல்லாம் அன்றில் அன்னம் பட்டியலில் காணாமல் போகும். அடுத்த நூற்றாண்டில் எவனும் சைவனாய் இருக்க மாட்டான். நரமாமிசம் தின்பான். டீ கடைகளின் மனித ரத்தம் விற்கும். இந்த நூற்றாண்டு மனமும் உடம்பும் அடுத்த நூற்றாண்டுக்காகாது. நகர வாழ்க்கை என்னும் இந்த தார்பாலைவனம் கடக்க தோள் தோள் இரண்டும் தடித்திருக்க வேண்டும். இனி வருவது போராளிகளின் காலம். மனிதர்களோடு மனிதர்களும் எந்திரங்களோடு எந்திரங்களும் தொடர்ந்து யுத்தம் புரியும். ஒளிகளின் நூற்றாண்டு. அந்த யுத்தத்திற்கு தங்களை தயாரித்து கொண்டவர்கள் மட்டுமே ஜீவித ரயிலின் அடுத்த நூற்றாண்டு பெட்டியில் ஏறிக்கொள்ளலாம். முடியாதவர்கள் இந்த நூற்றாண்டின் இறுதியிலேயே இறங்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையின் மீது நீங்கள் மட்டுமே நிறைவேற்றிக் கொள்ளும் அவநம்பிக்கை தீர்மானம் இது. இந்த தீர்மானத்தை ஆதரித்து உயர்வது உங்கள் ஒரு கரமாய் தான் இருக்கும். இன்னொரு கரம் உயர்ந்தால் அது உங்கள் இடக்கரமாய் இருக்கலாம். அவ்வளவுக்கு வாழ்க்கை இன்னும் அழுகிவிடவில்லை, அழுகப் போவதும் இல்லை. வேட்டையாடப்படுகிற 2 இனங்களும் உயிர்கள் தோன்றிய காலம் தொட்டு உலவிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் சிங்கம் அழிந்து விடவும் இல்லை, முயல் முடிந்து விடவும் இல்லை. வலைகளின் எண்ணிக்கை அதிகமானதற்காய் மீன்களின் எண்ணிக்கை குறைந்துவிடவில்லை. ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் வலைகளை அறுக்க தெரிந்தவை மட்டுமே வாழ்கின்றன என்கிறேன். நம் வாழ்க்கை முறை உடம்பை வாழையாய் வளர்த்து விட்டது, மனதை கோழையாய் வளர்த்து விட்டது. உடம்புக்கும் மனதுக்கும் ஒருமைப்பாடு இல்லை. செருப்பு கடித்து செத்து போகும் தேகங்களை வளர்த்து விட்டோம். தந்தி வந்தால் இறந்து போகும் இதயங்களை வளர்த்து விட்டோம். தேகம் வன்மை செய்து இதயம் செம்மை செய்யும் பயிற்சிகள் இல்லை. இனி வரும் நூற்றாண்டுகளில் மழை நிறைய இருக்குமோ இல்லையோ, இடி நிறைய இருக்கும். கற்பக விதைகள் வாங்கி காளான் சாகுபடி செய்யும் இந்த கல்வி முறையும் ஈசல் பண்ணைகளாகிவிட்ட பல்கலைக்கழகங்களும் மாணவர்களுக்கு தந்தனுப்புவது அடுத்த நூற்றாண்டு ஆயுதம் அல்ல, கடந்த நூற்றாண்டு கவன்வில். உங்கள் பெண் விதிவிலக்கல்ல. அவள் ஈசல் உடம்புக்காரி, காளான் மனசுக்காரி. என்னிடம் விட்டுவிடுங்கள். எனக்கு அவளை இணை செய்து கொள்கிறேன். அகத்தியர் அவன் கண்களை கவனித்தார்.
அவற்றில் நம்பிக்கை நட்சத்திரங்கள் மிதந்து மிதந்து மின்னின. அவனது சொல்லின் உஷ்ணம் அவரை சுட்டாலும் நெல்லிக்காயின் ஆழத்தில் இருக்கும் இனிப்பை நேசிப்பது போல் அவன் சொல்லின் உள்ளிருக்கும் அசையாத நம்பிக்கையை ஆராதித்தார். என்னது சத்தம்? என்னை விட்டுவிடுங்கள், தண்ணீரில் கொள்ளாதீர்கள், நீங்கள் என்னை நேசிக்கவில்லை, நீங்கள் என்னை நேசிக்கவில்லை. தமிழ் ரோஜாவின் கதலில் அவர்களின் காதுமடல் திருகியது. அவர்கள் கால்களால் பறந்தார்கள். தண்ணீர் தேசம் பகுதி 3 அடுத்த பகுதியில் பார்ப்போம்.